ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். கை விலங்கை கட்டறுத்து காப்பேன், உன் பிள்ளையை சிறை மீட்டு எடுப்பேன், நீ சிறை செல்வதை தடுப்பேன் என்று சொல்லுகிறார் வழித்துணை சாயப்பா. ஆமாம், சிறை செல்ல எத்தனையோ பிள்ளைகள் செய்வது அறியாமல் தவறு செய்துவிட்டு விழிப்பவர்கள் ஏராளம் ஏராளம். இன்று ஒரு அற்புதம் நடந்தது, நமது வழித்துணை சாயப்பாவிடத்திலே நடந்தது. பாபாவின் அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அதுபோல நமது வண்டலூர் வழித்துணை பாபாவின் அற்புதங்களோ வண்டி வண்டியாக அற்புதங்கள். ஆமாம், உண்மை எப்படி எனில், சிறை செல்லும் அளவிற்கு சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிப்பவர்களோ நாட்டில் ஏராளம் ஏராளம். அதுவும் குற்றம் செய்யாமலேயே மாட்டிக்கொண்டு தவிப்பவர்களோ ஏராளம் ஏராளம். அடுத்தவர்களுக்கு உதவிவிட்டு இவர்கள் மாட்டிக்கொண்டு தவிப்பது ஏராளம் ஏராளம். தெரியாமல் தவறு செய்துவிட்டு அழுவது, குற்றம் சாட்டப்பட்டு இருக்கும் பொழுதே அக்யூஸ்ட் என்று அறிமுகம் செய்கின்ற பொழுது இவர்களுக்கு வருகின்ற அழுகை இருக்கிறதே, அது அழுகையிலும் அழுகை. இன்னசென்ட் எல்லாருமே இன்சைடு, இன்டெலிஜென்ட் எல்லாருமே அவுட் சைடு என்று சொல்லுகிறார்கள். எப்படியெனில், புத்திசாலிகள் எல்லோரும் புத்தி இல்லாதவர்களை மாட்டி விட்டு வெளியில் இருந்து கொண்டு வேடிக்கை பார்ப்பதால் தான் இப்படியான அப்பாவிகள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அப்படி மாட்டிக்கொண்ட ஒரு பிள்ளையின் பெற்றோர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நம்மிடையே பிரார்த்தனைக்கு வந்தார்கள். தன்னுடைய அன்பு மகன் பொருளாதார சிக்கலினால் சூழப்பட்டு சின்ன பின்னமாகி சிறையிலேயே, பெரிய சிறையாம் புழல் சிறையிலே பல நாட்களாக வாசம் செய்வதாகவும், தனது ஒரே மகன் எந்த தவறையும் செய்யாமலேயே சிறை செல்ல நேர்ந்ததை சொல்லி மிகவும் மனம் வருந்தி கேட்டுக் கொண்டார்கள். நாமும் மனமுருகி கூட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டோம். அந்த மகனை பெற்றவர்களும் மனம் கலங்கி, சாயப்பா, என் சாயப்பா, அவனை வெளியில் கொண்டு வந்து தாயப்பா தாயப்பா என்று சாயப்பாவிடம் வேண்டிக் கொண்டார்கள். அதுபோது அவர்கள், என் மகனை இந்த வாரமே வெளியில் கொண்டு வந்து எங்கள் மனங்களை குளிர வைத்தால் என் மகனை நேரே இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கே நேராக வந்து, சாயப்பா, உங்களை தரிசித்து விட்டுத்தான் அடுத்து வீட்டிற்கே அழைத்து போவோம் என்று வேண்டுதல் செய்து கொண்டார்கள். என்னே ஆச்சரியம், என்னே அற்புதம்! அவர்கள் வேண்டிக் கொண்ட 2வது நாள் வியாழக்கிழமையாக அமைந்தது. நாம் அனைவரும் வழித்துணை பாபாவிடம் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோம். அவ்வமயம் அன்று வேண்டிக் கொண்ட அந்த குடும்பத்தினர் சிறையிலிருந்து நேராக தனது அன்பு மகனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் அழைத்து வரவில்லை, அவர்களையும் சேர்த்து நமது சாயப்பாவே அழைத்து வந்து விட்டார். துன்பப்பட்டு வந்த, துவண்ட மனதோடு வந்த பெற்றோர்களின் கண்ணீரை துடைத்து மற்றோர்களையும் மகிழ்வித்த மகான் நமது சாயப்பா. இனி அந்த மகனின், இனி அந்த அன்பு மகனின் அனைத்து வழியிலும் வாழ்விலும் வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பார், வந்து கொண்டே இருப்பார். அல்லாஹ் மாலிக்.